சொல்லுங்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் சாய்ந்தமரது மாலையக்காடு தலைவர், சாய்ந்தமரது வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக கம்பளை நகரினுடைய பிபிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக இப்போது நிவாரணம் வழங்குவதற்காக, பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொந்தங்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக இப்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வரை தந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் இப்போது இந்த பிபிலை கிராமத்தினை நோக்கி எங்களுடைய சாய்ந்தமரது மாலையக்காடு பெரிய ஜும்மா பரிவழிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவருடைய குழுவினர் இன்றைய தினம் இப்போது இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக இப்போது எங்களுடைய அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவருடைய தலைமையில் அந்த குழுவினர் இப்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நிவாரணம் பெறுவதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த விவிலை மண்ணினுடைய கிராமத்தினுடைய மக்களுக்காக இப்போது அந்த நிவாரணத்தினை வழங்குவதற்காக சாய்ந்தமரது மாலையக்காடு பெரிய ஜும்மா பரிவழிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இன்றைய தினம் அவருடைய முயற்சியின் பால் அவருடைய குழுவினர் இணைந்தவாறு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இருக்கின்ற இடம் வாசலுடைய பிரதேசத்தினை இந்த கம்பளை மாநகர சபை, கம்பளை பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் இப்போது இதனை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எங்களுடைய நிவாரணத்தினை பெறுவதற்காக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே பொதுவாக எவ்வித உடைமைகள், தனது வீடுகளிலே பல்வேறு உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் இந்த மக்கள். இப்போது பார்க்கலாம், இப்போது இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட இடங்களிலே கடை தொகுதிகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த இடத்திலே இப்போது துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பளை மாநகர சபையினுடைய பணியாளர்கள் இப்போது அந்த துப்புரவு பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இந்த கம்பளை பிபிலை மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாசலுடைய பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக இப்போது நாங்கள் இந்த பள்ளிவாசலை நோக்கி இந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பள்ளிவாசலில் அதிகளமானவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இப்போது இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம், அதேபோன்று சாய்ந்தமரது மாலையக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர், வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்களும் அவரோடு இணைந்து அவரோடு வருகை தந்திருந்த அந்த குழுவினரும் இப்போது இருக்கின்றார்கள். உண்மையில் இப்போது இந்த பள்ளிவாசலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அதிகளவான மக்கள் இந்த இடத்திலே பொதுவாக
தனது வீடுகளிலே அனைத்து உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். அதுபோன்று பல்வேறுபட்ட கடை தொகுதிகள் முற்றாக அழியப்பட்டிருக்கின்றது. உண்மை பின்தங்கிய கிராமங்களிலே பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பெரிய பள்ளிவாசல். இன்றைய தினம் இப்போது மஸ்ஜிதுல் இல்ஹாம் பிபிலை கிராமத்தினுடைய அவர்களுக்கான உதவிகளை நாம் பல்வேறு வழிகளை பெற்றுக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்வை தொடர்ந்து நடாத்தி செல்லும்படி இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு சும்மா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்ற குழு சார்பாக அவருடைய அந்த தலைவர் இருக்கின்றார். அவருடன் பரிவாங்கி கொடுக்கின்றேன். தொடர்ந்து இது சம்பந்தமான தகவல்களை அவர்களுக்கு முன்வைக்கும்படி தற்பொழுது சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசல் வாசலினுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் இப்போது இந்த மக்களுக்காக நிவாரணம் வழங்குவதற்காக அவருடைய குழுவினர் வருகை தந்திருக்கின்றார். இப்போது மக்களுக்காக தெளிவான விடயங்களை இப்போது வழங்க இருக்கின்றார் இந்த மக்களுக்காக. அதே போன்று அடுத்த பிரதேசத்துக்கு அடுத்த கிராமத்துக்கு செல்ல இருக்கின்றோம். இப்போது பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதே போன்று இந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் அதே போன்று இந்த கிராமத்திலே முக்கியத்துவம் வைக்கின்றவர்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் எங்களுடைய சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அதே போன்று சாய்ந்தமருது மாலைக்காடு ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் ஜமியத்துல் உலமா சபையினர் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் ஏனைய அமைப்புகள் இங்கு இருக்கின்றார்கள். ஏனைய அமைப்புகளுடைய உறுப்பினர்களும் இங்கே இருக்கின்றார்கள். இப்போது பிபிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக இந்த பணியினை செய்ய இருக்கின்றார்கள். இப்போது எங்களுடைய சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் இப்போது மக்களுக்கான தெளிவான விடயங்களை இந்த இடத்திலே முன்வைக்க இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றைக்கு இந்த இடத்துல எங்களுடைய ஊர் சார்பாக உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஊர்ல இருந்த அழகான உலமாக்கள் இருக்கிறாங்க. அதே போல எங்களோட ஊர் சார்பாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க உறுப்பினர்கள் நேற்று கெலியாவோட நிறைய பேர் இருந்தாங்க. இன்று கம்பளையில செய்யறதுக்காக வேலைப்படும் காரணமாக கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிருக்காங்க. வர்த்தக சங்கத்திலே இருக்கிறாங்க. ஜனாதா அமைப்புகள் இருக்கிறாங்க. இன்னொரு அமைப்புகள் இருந்தும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இந்த இடத்துல எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கோம். அந்த நோக்கம்தான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பயன்படுத்தி ஒரு சகோதரத்துவத்தை நம்முடைய நாட்டில உண்டு பண்ணியிருக்கின்றார். கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் என்றெல்லாம் அல்லாம நாம் எல்லோரும் சகோதரர்கள். நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் படைப்புகள். நாம் எல்லோரும் அல்லாஹ்வை விளங்கக்கூடிய ஒரு சக்தியையும் அல்லாஹ்வோட சக்தியை நேற்றோரத்துல பார்த்தோம். ஆத்துல 30 அடிக்கு கீழே 2 அடியில தண்ணி போகுது. ஆனா பக்கத்து வீட்டை பார்த்தோம், கூரைக்கு மேலால ஒரு
30 அடி நில மட்டத்துல இருந்து 30 அடியும் ஆத்துல 28 அடி ஆழமும் இருக்கு. இது எங்க மூளைக்கு சிந்தனைக்கு எட்டுது இல்லை. இவன் தான் ரப்பு. ஏதோ ஒரு அடிப்படையில நமக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறது. எல்லாரும் நோக்கமும் ஜன்னத்தை அடையணும். ஆனா இது ஒரு ஷார்ட்கட்ல அடைகிறோம். ஷார்ட்கட் என்ன மிச்ச காலம் நாங்க இந்த உலகத்துல துனியாவுடைய அடிப்படையில எல்லா விஷயத்திலையும் பங்கு கொண்டு எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு, ஈமான பாதுகாத்துக் கொள்றதுக்கு, சகோதரத்துவத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இப்படியான சோதனைகளை ஏற்படுத்தி சகோதரத்துவம், அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்றது, அல்லாஹ் உள்ளங்களை உடைக்காம நடந்து கொள்றது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒற்றுமையா இருந்து கொள்றது, அல்லாஹ் விளங்கின மாதிரி முன்ன நாங்க தொழுகையோட இபாதத்தோட கொஞ்சம் முன்ன பின்னாக்கி தொழில் துறவுகளை செஞ்சிருப்போம். இதுக்கு பிற்பாடு உள்ள காலம் நாங்க முஷல்லா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கிறது. ஏண்டா என்னுடைய வீட்டிலையும் தான் எல்லார வீட்டிலையும் அழகான முஷல்லாக்கள் இருக்கு. 8 முஷல்லாக்கள் இருக்கி 4 பேர் தான் வீட்டில் இருப்போம். 2 முஷல்லாக்கள் இருக்கி நாங்க 8 பேர் இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்ப எத்தனாம் ஆண்டு முஷல்லாவை வாங்கிட்டு வச்சோமோ அப்படியே காக்கா முட்டை போட்டு மனம் குணத்தோட அது இருக்கு. முஷல்லாக்கு வேலை இல்லை. அப்ப இப்பதான் நாங்க சிந்திக்கிறோம், அல்லாஹ்வோட தொடர்பு எந்த அளவுல நாங்களை கூட்டிக் கொள்ளணும், எந்த முறையில இருந்து கொள்ளணும். நீங்கெல்லாம் அழகான மக்கள், ஒற்றுமையான மக்கள். இந்த நாட்டில பல இடர்கள் வந்த போது நீங்கெல்லாம் முன்னின்று ஒரு சமூகமாக சமூக உணர்வோட அழகான முறையில முழு நாட்டுக்கு முன்மாதிரியா இருந்த ஒரு மக்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தியுள்ளான். யார உள்ளங்களையும் புண்படுத்தாது அழகான முறையில் நடந்து கொள்ளணும். இது பேச்சாற்றலை கூட்டி நாங்க இது பேசுற பொருத்தமான ஒரு இடம் இல்ல. கொத்துபாவை மீக்கிறதால இந்த இடத்துல நாங்க முடிச்சு கொள்வோம். அழகான முறையில நாங்க ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, மஸ்ஜிதிலே இருந்து கொள்ளுங்க. டோக்கன் வச்சிருக்கிற தாய்மார்கள் இருக்கீங்க. ஆக இங்க இருந்து 2 தாய் முன்னுக்கு இருந்து இதை ஹேண்டில் பண்ணுங்க. 10 பேராக அனுப்புங்க. நாங்க லொரிக்கு பக்கத்துல இருந்து அழகான முறையில நாங்க மஷூரா பண்ணுவோம். நாங்க 8000 ரூபாய் பார்சல் கொண்டு வந்திருக்கோம், 6000 ரூபாய் பார்சல் கொண்டு வந்திருக்கோம், 5100 ரூபாய் பார்சல் கொண்டு வந்திருக்கோம். அழகான முறையில எல்லாம் அங்கே செய்து வந்திருக்கோம். எங்களுடைய மக்களுக்காக வேண்டி நாங்க மூதூர் போனோம், அதே போல புலனர்வு மாவட்டம் போனோம், அதே போல நேற்று கெலியோயா முழு அழகான முறையில எல்லா இடத்தையும் எங்கட விஷயம் என்னன்னா, நாங்க சாய்ந்த மருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜிதில இருந்து ஒரு மஷூராவை எடுத்துக்கொண்டு அமானித பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு நாங்களும் போட்டு எங்கட ஊர் மக்களும் போட்டு எந்த பெனரும் கட்டாது அந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு வாழ் மக்கள் எங்களை நம்பி இந்த அமானிதத்தை தந்திருக்காங்க. இதுல நாங்க 1 ரூபா கூட, ஒரு தண்ணி போதலை கூட, ஒரு பிஸ்கட்டை கூட இந்த வந்திருக்கிற உலமாக்கள்ல இருந்து இந்த வர்த்தகர்கள்ல இருந்து என்னென்ன அமைப்புகள்ல வந்திருக்காங்களோ முழு பொறுப்புதாரியாக வந்திருக்கோம். இந்த அமானிதத்தை நாங்க எப்படி சரி போவோம், யார பேரையும் சொல்லி புண்படுத்துறதுக்கு எங்களுக்கு நினைவு இல்லை. நாங்க போய் பார்ப்போம், அது என்ன விஷயமாக என்ன அமைப்புகளாக இருந்தாலும் அங்க எங்களை நோக்கத்துக்கு எதிர்மாறாக அல்லது அதுல ஒரு வேற மாதிரியான என்ன சரி எங்க மைண்டுக்கு பட்டால் உலமாக்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுகின்றேன், அழகான மஷூரா எடுக்கின்றேன். மஷூரா அடிப்படையில காலை 4:30 மணிலிருந்து வரைக்கும் மஷூரா பண்ணி முடிவெடுத்தேன். நேராக மக்களை சந்திக்கணும், மக்களுக்குரிய விஷயம் அந்த மக்கள் தந்த விஷயத்தை மக்கள்ல கையில ஒப்படைக்கணும் என்ற ரீதியில உங்களோட இடமெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்தோம். முற்று முழுதாக இந்த மஹல்லா 450க்கும் 500 சொச்சம் குடும்பங்கள் முற்று முழுதாக இந்த கூரைக்கு மேலாடையும் 2 மாடிலையும் மொத்தமாக வியாபாரிகள் இருந்து எல்லாமே அல்லாஹ்வோட சோதனை வந்திருக்கிறது. அதை கண்ணால பார்த்தோம், முடிவெடுத்தோம். நீங்க செய்ய வேண்டிய உதவி, முதல் பெண்கள் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க 10 அது முடிய ஆண்கள் அழகான முறையில் 10 வருவாங்க. ஆக கூட இப்ப 10:50 இன்ஷா அல்லாஹ் 11:45க்குள்ள நாங்க அதை முடிச்சு கொள்ளணும். ஆகையினால ஒரு ஆள் 2 கார்டை கொண்டு வர வேணாம், 3 கார்டை கொண்டு வர வேணாம், ஒரு ஆள் 1 கார்டு கொண்டு வாங்க. மஸ்ஜிதில காலையில இருந்து பேசி அவசரமா செஞ்சிருக்காங்க. உங்களுடைய மஸ்ஜித் தலைவர் கூட வந்திருக்கிறாங்க. இந்த அனர்த்தத்தினால காலில் அவருக்கு காயம் வந்திருக்கிறாரு, அவருக்காக ஊர் மக்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் அவருக்கு இன்னும் ஆயுள கூட்ட கொடுக்கணும். அவர காலில் வந்திருக்கிற நோயை
அல்லாஹ் இதனால வந்த இந்த இடையூறை குணப்படுத்தணும், அவர உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும். அவர் மஸ்ஜிதுல நிர்வாகியா இருக்கிறதால அதுல நிறைய சங்கடங்களை அவர் எதிர்நோக்குவார், மக்கள சங்கடங்களை எதிர்நோக்குவார். அதுல மன ஆறுதலை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நாங்க வந்திருக்கிற சபையோர் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் அவருக்கு பிரார்த்தித்து, இந்த ஊர் மக்களுக்காக பிரார்த்தித்து அல்லாஹ் விளங்கக்கூடிய சக்தியும் இந்த மஸ்ஜிதிலே தொழக்கூடிய நிறைஞ்சி தொழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பானாக என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்படியாக அமைதியா இருக்கிற மாதிரியே 10 பேராக அங்க வாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தாக்கள் வாங்க, எல்லாரும் கையில காட் கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க மஷூரா இந்த இடத்துல எடுத்து நடந்துட்டு போகக்குள்ளேயும் மஷூரா எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த மஷூரா அடிப்படையில நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு கையில பார்சலும் தரப்படும். அதோட அதை எவ்வளவு சரி 5000 10,000 சொல்லி நாங்க முடிவெடுப்போம். அந்த எடுக்கிற முடிவுல உங்களுக்கு காசும் அந்த இடத்துல தரப்படும். அதையும் பெற்று செல்மாறு மிக தாழ்மையாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இந்த இடத்திலே மக்களுக்காக தெளிவாக இந்த அமானித பொறுப்பினை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார். மக்கள் வழங்கிய அந்த அமானிதத்தினை தனது முழு மூச்சாக 2 நாட்களாக 2வது நாள் கூட இந்த தினம் சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜரோடு இணைந்து அதனுடைய குழுவினர்களும் இன்றைய தினத்திலே இந்த பணிகளை சிறப்பாக கம்பளி நகரனுடைய பிபிலை பிரதி கிராமத்திலே இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இன்றைய தினம் இந்த இடத்தினை பொறுத்தவரையில் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. இப்போது இந்த கிராமத்தினுடைய மக்களுக்காக இப்போது வழங்கி இருக்கின்றார்கள். தற்பொழுது பிபிலை கிராமத்தினுடைய இந்த மக்களுக்காக நிவாரணப் பொருட்களை வழங்க இருக்கின்றார். சாய்ந்தமருது மாளிகைக்காடு பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்களுடைய தலைவரில் இப்போது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசல், அதேபோன்று சாய்ந்தமருது வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது பொது அமைப்புகள் இணைந்து இப்போது இந்த முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிபிலை கிராமத்தினுடைய இந்த மக்களுக்காக அவர்களுடைய பணிகளை இந்த இடத்திலே செய்ய இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் பெறுமதி வாய்ந்த பொதிகள் எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் இந்த இடத்திலே மக்கள் வழங்கிய அமானிதத்தினுடைய பொறுப்பினை மிக சிறப்பாக செய்து வருகின்றார். இன்றைய தினம் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து மக்கள் வழங்கிய அமானிதத்தினை சரியாக செய்து முடித்து காட்டி அதனை மக்களுக்காக எவ்வாறு செய்து வழங்கினோம் என்று சொல்லி விளக்கமாக இந்த தினத்திலே கூற இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினம் மக்களுக்காக அந்த விளக்கத்தினை கூற இருந்த அல்ஹாஜ் முபாரக் ஹாஜிர் அவர்கள் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், இப்போது இந்த வெள்ளிக்கிழமை கம்பளி நகரில் இருப்பதால் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே வருகை தந்து வழங்கி கொண்டிருப்பதன் காரணமாக எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ்
அனைத்து முழு விவரங்களையும் அவங்களுக்காக வழங்கி இருக்கின்றார் எங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள். இப்போது கம்பளை நகரினுடைய மக்களுக்காக இப்போது நிவாரண பொதிகள் இங்கே காணப்படுகிறது. அதிகளவான நிவாரண பொதிகள் இங்கே காணப்படுகின்றது. இந்த நிவாரண பொதிகளை இப்போது மக்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள். சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜருடைய அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜரை பொறுத்தவரையில் தானாக ஒரு தலைவராக இருந்து கொண்டு பல செயற்பாடுகளை செய்து வருகின்றார். பள்ளிவாசலிலே எவ்வாறு மசூரா செய்யப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதோ அதற்கமைவாக சரியான முறையில் இந்த மக்களுக்காக சாய்ந்தமருது மாலைக்காடு மக்கள் வழங்கிய அந்த அமானிதத்தினை முறையாக சரியாக அவருடைய பணிகளை அவருடைய குழுவினரோடு இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். உண்மையில் அவரை பொறுத்தவரையில் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. இப்போதும் கூட கம்பளி நகரனுடைய மஸ்ஜிதுல் இல்ஹாம் ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்பாக இருந்து கொண்டு இப்போது இந்த கம்பளை மண்ணினுடைய பிபிலை கிராமத்தினுடைய மக்கள் அதிகளவான மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக தனது பணிகளை இப்போது செய்ய இருக்கின்றார்கள். இப்போது மக்கள் ஒவ்வொருவராக விரை தந்து அந்த அவர்களுக்காக வழங்கப்பெற இருக்கின்ற நிவாரண பொதிகளை இந்த இடத்திலே பெற இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அந்த மக்களுக்கான எடுக்கப்பட்ட முடிவில் மசூரா அடிப்படையில் இப்போது அந்த மக்களுக்காக 5000 ரூபாய் பணமும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இப்போது வழங்கியிருக்கின்றார்கள். இப்போது அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இப்போது இந்த இடத்திலே நிவாரண பொதிகளை இப்போது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஜமீயத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அல்ஹாஜ் சலீம் சர்கி மௌலவி அவர்களுடைய கரங்களால் இப்போது அந்த மக்களுக்காக இப்போது நிவாரண பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மக்களுக்கான நிவாரண பொதிகளை இப்போது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இப்போது இந்த இடத்தில் வருகை தந்து அவருடைய குழுவினரோடு இணைந்து அந்த முறையாக அந்த மக்களுக்கான நிவாரணங்களை சரியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 5000 6000 ரூபாய் பெறுமதி வாய்ந்த பொதிகள், அதே போன்று 5000 ரூபாய் பணம் கூட இந்த இடத்திலே ஒரு குடும்பத்துக்காக வழங்கி வைக்கப்படுகின்றது. இங்கே அநேகமான மக்கள் இந்த இடத்தில் வருகை தந்து அந்த நிவாரண பொதிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சென்று தங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பள்ளிவாசல், அதே போன்று சாய்ந்தமருதனுடைய வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது மாலைக்காடு ஜமீயத்துல் உலமா ஏனைய பொது அமைப்புகள் சேர்ந்து அவர்களுடைய முயற்சியால் சேர்க்கப்பட்ட அந்த நிவாரண பொதிகள் மக்களுடைய அமானிதத்தினை இன்றைய தினத்திலே மிக சிறப்பாக கம்பளை நகரனுடைய பிபிலை மக்களுக்காக இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது மக்களுக்காக முறையாக அந்த நிவாரண பொதிகள் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த வாகனத்தின் ஊடாக நிவாரண பொதிகள் ஏற்றி வந்து இப்போது பிபிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக இப்போது அந்த நிவாரணப் பொருட்களை
வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். களத்திலே ஜமீயத் உலமாவினுடைய தலைவர் அல்ஹாஜ் சலீம் சாருக்கி மௌலவி அவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று ஜமீயத் உலமாவினுடைய உறுப்பினர்கள், சாய்ந்தமருது வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று ஏனைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் இந்த இடத்தில் இருந்து இந்த நிவாரணப் பணிகளை செய்து வருகின்றார்கள். தற்பொழுது ஜும்மா தொழுகை இருப்பதால் அதுக்கு முதல் இந்த மக்களுக்காக இந்த பிபிலை கிராமத்தில் மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது எங்களோடு இருக்கின்றார் இந்த பிபிலை கிராமத்தினுடைய ஒரு இந்த கிராமத்தில் வசிக்கின்ற சகோதரர் ஒருவர் இருக்கின்றார். அவரோடு பேசி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது சாய்ந்தமருது மாலேகாடு இந்த நிவாரண பொதிகள் அதே போன்று 5000 ரூபாய் பணங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான அதே போன்று சாய்ந்தமருது மாலேகாடு மக்கள் இந்த அமானத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். முறையாக இந்த மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக இதனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தினை பொறுத்தவரையில் எத்தனை குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றார்கள், இந்த கிராமத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் முதல் தடவையாக இடம்பெற்றதா, இதுக்கு முன்னர் இடம்பெற்றதா என்பதை எங்களுடைய மாலேகாடு வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது மாலேகாடு ஜமீயத் உலமா, சாய்ந்தமருதனுடைய மாலேகாடு பொது அமைப்புகள் இணைந்துதான் இந்த நிவாரண பொதிகளை சேகரித்திருக்கின்றார்கள். இப்போது சாய்ந்தமருது மாலேகாடு ஜும்மா பரி பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்களுடைய தலைமையில் இந்த நிவாரணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் கம்பல பெபிலன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். ஆகவே இது கம்பளை கிழக்கு கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்டது. கம்பளை உடப்பலாத்த பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஆயிரத்தி 1978 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது 2025 ஆண்டு இந்த ஊருக்கு வெள்ளம் வந்திருக்கின்றது. 1978 ஆண்டு வந்த இருக்கின்றது. அன்றிருந்த சனத்தொகை அல்ல, இன்று குடும்பங்கள் வீடுகள் அதிகரித்த நிலையில் பெருகிய நிலையில் இந்த கிராமம் காணப்படுகின்றது. ஆகவே மொத்தமாக இந்த கிராமத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் அனைத்து வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு வீடு கூட கீழ் மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு கூட இங்க மீதமா இல்ல. அனைத்து வீடுகளும் பாதிக்கப்பட்டு அனைத்து சகோதரர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து அவங்களுடைய நாளாந்த வாழ்வாதாரங்கள் நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு சுமார் இன்று முதல் 2 கிழமைகளை தாண்டி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வை புகழணும். அப்படி இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகம் எங்களை மறக்கவில்லை, எங்களை நோக்கி வந்திருக்கின்றார்கள். பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே நான் பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஆனாலும் இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். சாய்ந்தமருது மாளிகை காடு சும்மா பள்ளிவாசல் கீழ் இருக்கின்ற அவளுடைய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து எங்களுடைய ஊருக்கு இன்றைய வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் கம்பளைக்கு வருகை தந்து அவருடைய இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவருடைய தலைமையில் மிக அழகான முறையில் நேர்த்தியான முறையில் திட்டமிட்ட முறையில் நான் நினைக்கின்றேன் அவருடைய மற்றும் ஜமீயத் உலமா அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜமீயத் உலமாக்கள் அதிகமாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய ஊருடைய மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக இன்று காலை 10 மணி முதல் எங்களுடைய மக்களுக்கான உணர்வுகளையும் 5000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளில் துன்பங்கள் அவர்கள் கலந்து கொள்வதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. நாங்கள் ரிலீஃப் ஒர்க், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு நாங்கள் நிவாரண வேலைகளை செய்தோம் என்ற அனுபவத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருந்து வந்த சகோதரர்கள் மிக திட்டமிட்ட முறையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமானிதத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அதை அவர்கள் முறையாக தெரிவு செய்து தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஊர் சார்பாக சாய்ந்தமருது
மாளிகை காடு, அந்த ஜும்மா பள்ளிவாசல், அதுக்குள்ள மக்கள்கள், உலமாக்கல்கள், ஆசிரியர்கள், ஜமியத்துல் உலமா மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய இந்த ஊர் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டுகின்றீர்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இப்போது பார்க்கலாம், நீங்கள் இங்கே லொரிலே இந்த கிராமத்திலே உண்மையில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீர் புகுந்து அந்த இடங்களிலே அவர்களுடைய உடைமைகள் இப்போது பார்க்கலாம் கண்ணீர் வருகின்ற அளவுக்கு இருக்கின்றது. அவர்களுடைய உடைமைகள் எல்லாம், அவருடைய ஆடைகள், அதேபோன்று அவர்களுடைய வீடுகளுடைய இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் நீரிலே மூழ்கப்பட்டு இப்போது அதனை குப்பையில் வீசுவதற்காக, குப்பை தொட்டியில் வீசுவதற்காக அவர்களுடைய அந்த பொருட்களை இப்போது மாநகர சபையால் இப்போது அதனை கொண்டு செல்கின்ற காட்சி தான் இப்போது. இந்த கிராமம்தான் இந்த பிபிலி கிராமம், கம்பாலி மண்ணில் இருக்கின்ற கிராமம். இதிலே முற்றாக அனைத்து வீடுகளும் இந்த கிராமத்திலே முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த கிராமத்தில் இருக்கின்ற பிரதான வீதிகள் இருக்கின்ற அநேகமான கடை தொகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டு பலமைக்கு திரும்பும் என்று சொன்னால் அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இப்போது சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசனுடைய ஏற்பாட்டிலே சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசனுடைய தலைவர் ஹாஜ் முபாரக் ஹாஜி அவருடைய தலைமையில் இப்போது இந்த நிவாரண குழு இணைந்து இந்த நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நிவாரணம் பெறுவதற்காக அதிகளவான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அவர்களை இந்த இடத்திலே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நிவாரணத்தினை பெறுவதற்காக இங்கே அதிகளவானவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அவர்களை இந்த இடத்திலே உங்களுக்காக காண்பிக்கின்றோம். இங்கே இருக்கின்ற மக்கள் அதிகளவாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இப்போது அந்த நிவாரணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வளவு நிவாரணம் தான் வழங்கினாலும் இந்த மக்கள் ஓரளவு சந்தோஷமாக செல்கிறார்கள். காரணம் முற்றுமுழுதாக இந்த பிராந்தியம், இந்த கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், அவருடைய வீடுகளிலே நான் நினைக்கின்றேன் ஒரு 7 அடி 8 அடி உயரமான நீர்கள் தண்ணி அவருடைய வீடுகளிலே புகுந்ததாக காணப்படுகின்றது. இந்த கிராமத்திலும் கூட அதிகளவான நீர்கள் புகுந்திருந்திருந்தது. இப்போது இந்த கிராமத்திலே தனது உடைமைகளை வெளியிலே காய வைக்கின்றார்கள். இங்கே பார்க்கலாம், அநேகமானவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். நிவாரணத்தினை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே இருக்கின்றார்கள். நிவாரணத்தினை அதிகளவானவர்கள் இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நிவாரண பொதிகள் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 லொரிகளிலே வருகை தந்து அதிகளவான மக்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதால் அவர்களுக்கான நிவாரண பொதிகள் இந்த இடத்திலே ஜும்மாவுக்கு முதல் இந்த நிவாரண பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே இந்த சாய்ந்தமருது மாலைக்காடு மக்கள் வழங்கிய அமானிதத்தினை வழங்கிவிட்டு அவர்களுக்காக ஜும்மா தொழுகையினை முடித்த கையோடு அமானிதத்தினுடைய பொறுப்பினுடைய அனைத்து சுற்றறிக்கை, அதே போன்று அனைத்து முழு விளக்கத்தினையும் இன்றைய நாளிலே வழங்கியிருந்த ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினம் இந்த கம்பளி நகரிலே இந்த நிவாரணத்தினை வழங்கி கொண்டிருப்பதால் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அந்த முழு விபரத்தினையும் மக்கள் வழங்கிய அமானிதத்துக்கான முழு விபரத்தினையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த முழு விபரத்தினை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இங்கே பார்க்கலாம், இந்த கடை தொகுதி முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே ஒரு ஹோட்டலாக இருந்த
இந்த ஹோட்டல். இப்போது இந்த கடையிலே எந்த பொருட்களும் இல்லை. காரணம் நீரிலே அடித்து செல்லப்பட்டதாக இந்த கடையினுடைய உரிமையாளர் கூறியிருந்தார். இந்த இடத்திலே வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கம்பளை நகரத்திலே அதிகளவான மரணங்களும் பதிவாகப்பட்டிருந்தது. இப்போது மக்கள் நிவாரணத்தினை பெற்றுக்கொண்டு செல்கின்ற காட்சி இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சாய்ந்தமத மாலைக்காடு மக்களுக்காக உங்களுடைய துவாக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறப்பாக அவர்களுடைய நிவாரணப் பொருட்களை சேர்த்து இப்போது இந்த நிவாரணப் பொருட்களை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார் சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்களுக்கும், அதேபோது சாய்ந்தமருது மாலைக்காடு ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர், அதே போன்று அவருடைய உறுப்பினர்கள், அதே போன்று சாய்ந்தமருது மாலைக்காடு வர்த்தக சங்க உறுப்பினர்கள், அதே போன்று சாய்ந்தம மாலைக்காடுடைய அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய துவாக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக இந்த பணியினை இறுதி வரை முடித்து செல்ல வேண்டும் என்பதை உங்களுடைய துவாக்களில் இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 5000 ரூபாய் பணத்தோடு இந்த கிராமத்தினுடைய மக்களுக்காக 6000 5000 பெறுமதி வாய்ந்த இந்த பொதிகள் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்திலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே சாய்ந்தமருது மாலைக்காடுடைய அங்கிருந்து வருகை தந்த நிவாரண குழுவினர் முபாரக் ஹாஜர் அவர்களோடு வருகை தந்திருந்த அந்த குழுவினர் மிக சிறப்பாக இந்த இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இப்போது நாங்கள் இந்த கிராமத்தினுடைய மக்கள் இந்த இடத்திலே நிவாரணத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறான நீர் அனர்த்தங்கள் வெள்ள அனர்த்தங்கள் இந்த மண்ணிலே இடம்பெற்றது என்பதை ஒரு சில மக்களோடு நாங்கள் இந்த இடத்திலே வினாவை இருக்கின்றோம். இப்போது இந்த கிராமத்தினை பார்க்கலாம். இப்போது இந்த கிராமத்தில் முற்றுமுழுதாக நீர் அலைகள் வெள்ளமாக இருந்தது. இப்போது அந்த வெள்ளமெல்லாம் இப்போது ஓடிவிட்டது. இருந்தாலும் இப்போது இந்த இடத்திலே அவர்கள் மீண்டும் வளமைக்கு திரும்புவது என்று சொன்னால் மிகவும் கஷ்டமான விடயம். இப்போது இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் இருக்கின்றார். அவர்கள் உங்களோடு இணைந்து பேச இருக்கின்றார்கள். இப்போது எங்களுடைய மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாசலுடைய தலைவர் இருக்கின்றார். அவரோடு பேசி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ஒரு சேவை ஒன்று செய்கிறீங்க, பெரிய ஒரு சேவை. எங்கேருந்து வந்து இங்கேக்கு இந்த ஊரை தேர்ந்தெடுத்து நீங்கள் பெரிய ஒரு உதவி செய்கிறீங்க. இந்த ஊர் மக்களுக்காக ஒரு பாடுபட்டு ஒரு பொருட்களை கொடுத்து அது சல்லியெல்லாம் கொடுத்து நீங்கள் இப்படி உதவி செய்கிறன்ற அல்லாஹ் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் வாழ்க்கையில் பறக்க செய்யணும். சரி, நீங்கள் கொஞ்சம் சுகர் கூட பேசிக்கலாம். அதே போன்று எங்களுடைய மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாசலுடைய செயலாளர் இருக்கின்றார். அவரோடு பேசி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய்ந்தமருது மாலைக்காடு மக்களுக்கு வந்து முதலாவது நாங்கள் துவா செய்கிறோம். என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும், நோய் நொடிகளை லேசாக்கி வைக்கணும், ஆயுளை நீடிச்சு வைக்கணும், அவங்கள பொருளாதாரத்தில் அல்லாஹ் தாலா பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பேச்ச தொடங்குறேன். என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களோட சகோதரர் தேடி வந்தீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவை இப்போ நான் பேசும்போது தான் விளங்குது, ஒரு டீமாக ஒரு ஆர்கனைஸாக முறையாக ஒவ்வொரு ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் தேடி அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறீங்க. அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருடைய தேவையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி வைக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால் இங்கே வந்து கம்பளை எடுத்துக்கொண்ட கிட்டத்தட்ட 550 குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் கம்பளை பெபில மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாயல் மஹல்லாவுக்குட்பட்ட பிரதேசம். அதாவது உயிர்கள் எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய நிலைமையில கூட இல்லை, எல்லாரும் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 550 குடும்பம் கிட்டத்தட்ட. அதாவது குடும்பங்கள் ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் சொன்னால் அது மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாயல் மஹல்லாவிற்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ளவங்க. பணக்காரராய்க்கட்டும் ஏழைகளாய்க்கட்டும் யாரும் பாடுபாடு இல்லாமல் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இந்த பள்ளிவாயல் கூட நாங்கள் வந்து பள்ளிவாயல் கிட்டத்தட்ட இரவு நேரம் ஜும்மாவுடைய நாள் வியாழன் இரவு பள்ளிவாயலில் நாங்கள் வந்து மேலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 280 குடும்பங்கள் நாங்கள் பள்ளிவாயலில் மேலே இருந்தோம். அந்த நேரம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மவுத்துக்கும் உயிருக்கும் இடையிலான ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. என்னண்டா குடும்பங்கள் அவ்வளோத்தையும் நாங்கள் பள்ளிவாயலுக்கு வந்து சேர்த்தோம். பள்ளிவாயல் நிறங்க தொடர்ந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து விளங்குது அந்த கம்பள நகரசபா பெபிலன்னு சொல்லி அந்த இடம். அது மட்டும் பள்ளிவாயல் கீழ்த்தட்ட 8 அடிக்கு மேலே தண்ணி வந்து முழு பள்ளிவாயலும் கீழே நிறைஞ்சிட்டு
அதாவது பெபிலே பகுதியில் உள்ள உயரமான இடம். அப்போ நாங்கள் வந்து கடைசியில் ஆக மேலே சிறு குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என்ன மிச்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. அதாவது ஒஷ்ரூம் எல்லாம் பள்ளிவாயோட கீழ்த்தட்டில் தான் எல்லாம் நிறைஞ்சிட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. எங்களோட தலைவர் இருக்கிறாரு, அவருடைய அதே மாதிரி நான் செயலாளர், அதே மாதிரி நிர்வாக உறுப்பினர்கள் கடைசி நேரம் களிமாவோடையும் இஸ்திஃபாரோடையும் இருங்கன்னாங்க. நாங்கள் குடும்பமாக ஒவ்வொருத்தரும் அழுத வண்ணம் நாங்கள் இருந்தோம். அல்லாஹ் தாலா என்னை காப்பாற்றினான். உயிர் ஆபத்தொன்றும் இல்லை. ஜஸாக்குமுல்லாஹ் இந்த மக்களை தேடி வந்ததுக்கு. மக்கள் உங்களோட நோக்கம் நிறைவேறும். உங்கள் அனைவருடைய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். உங்களை யாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் என்று சொல்லிட்டு நான் கூடிக்கொள்கிறேன். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ். இப்போது இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்களை பற்றி இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் இந்த இடத்திலே உங்களுக்கு முழுமையாக வழங்கியிருந்தார். உண்மையில் வந்து இந்த பள்ளிவாசல் இங்கே இருக்கின்றது மஸ்ஜிதுல் இல்ஹாம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுடைய முதலாம் மாடியினுடைய அளவுக்கு தண்ணி வந்ததாக கூறப்படுகிறது. உண்மையில் அவர்கள் மரணத்தின் உச்சத்தில் இருந்தவாறு அவர்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்ததாக சொல்லப்படுகிறது. உண்மையில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலுடைய மேல்தளத்திலே மொத்தமாக 280 குடும்பங்களை மாத்திரம்தான் இந்த பள்ளிவாசலுடைய மேல்தளத்திலே வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த கிராமத்திலே 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதாக இங்கு கூறப்படுகிறது. அதிலே குறிப்பாக 280 குடும்பங்கள் மாத்திரமே இந்த பள்ளிவாசலில் தங்க வைப்பதற்கான இடம் இருந்ததாக கூறப்படுகிறது. உண்மையில் வந்து 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டதற்கு பிற்பாடு இந்த மலையக பிரதேசங்கள், இந்த கண்டி பிரதேசத்திலே இந்த பிபில கிராமத்தில் வந்து கம்பள பிரதேசத்தினுடைய பிபிலங்கிற கிராமத்தில் வந்து இப்படியான ஒரு சம்பவம் மிகவும் ஒரு தீரச் சம்பவமாக இடம்பெற்றிருக்கிறது. இப்போது மக்களுக்கான நிவாரணங்களை, மக்களுக்கான நிவாரண பொதிகள், அதே போன்று பணங்களை குடும்பத்துக்கு ஏற்றாப்போல் மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சாய்ந்தமரது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜி அவர்களுடைய நெறிப்படுத்தலில் மிக சிறப்பாக நேற்று நாள் முழுக்க கெலியோயா அதே போன்று கல்காம்போ பிரதேசத்திலே நாங்கள் அந்த நிவாரண பணிகளை செய்திருந்தோம். இன்றைய தினம் கம்பளை மண்ணினுடைய இந்த பிபில கிராமத்தில் வந்து எங்களுடைய நிவாரண குழுவினர் இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இப்போது இந்த மக்கள் 450க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது 450க்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருப்பதாக இங்கே இருக்கின்ற பள்ளியினுடைய நிர்வாகம் கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த உதவிகளை வழங்குவோம் என்று சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற இடத்திலே எங்களால் முடிந்த அனைத்து குடும்பங்களுக்கும், இந்த கிராமத்தில் இருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை இந்த இடத்திலே வழங்குவோம் என்று சொல்லி இந்த இடத்திலே கூறியிருக்கின்றார். உண்மையில் வந்து சாய்ந்தமருது மாலைக்காடு மக்கள் வழங்கியிருந்த அந்த அமானிதத்தினை மிக மிக முறையாக இந்த இடத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசல் சாய்ந்தமருது மாலைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய உலமா சபையினுடைய தலைவர் இங்கே இருக்கின்றார். அதுபோல் சாய்ந்தமருது மாலைக்காடு வர்த்தக சங்கத்துடைய தலைவர் ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் சாய்ந்தமருது மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அதே போன்று வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள். முறையாக டோக்கன் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக டோக்கன் அடிப்படையில் முறையாக அந்த நிவாரண பொதிகள் இந்த இடத்திலே வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் இதுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு கிராமத்துக்கும் செல்ல இருக்கின்றார்கள் இந்த நிவாரண குழுவினர். உண்மையில் வந்து சந்தோஷமான விஷயம். நேற்றைய நாள் கூட கெலியோயா பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த நிவாரண பணிகளை மிக சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். இப்போது இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த இடத்திலே வருகை தந்து களப்பணிகள், அவருடைய களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியாக இந்த மக்களை வழி அனுப்புகின்ற காட்சி, சரியாக அந்த முறையாக வருகை தந்த அந்த நிவாரண பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற காட்சி இந்த இடத்திலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. யாரும் சண்டை பிடிக்காமல், சத்தம் போடாமல் இந்த இடத்திலே முறையாக அமைதியாக வருகை தந்து ஒவ்வொருவராக வருகை தந்து அந்த நிவாரண பொருட்களை இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. உண்மையில் வந்து இந்த கம்பளை நகர் வந்து முற்றுமுழுதாக
ஒரு சில கிராமங்கள் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதாக மக்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்திலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமம் இந்த பள்ளிவாசல் நான் காட்டியிருந்தேன். இதுக்கு முதல் இந்த பள்ளிவாசலுடைய முதலாவது மாடி வரை அந்த தண்ணி வந்ததாக, வெள்ளம் வந்ததாக இந்த மக்கள், அதேபோல் இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் இந்த இடத்தில் உங்களுக்காக தெளிவாக விளக்கியிருந்தார்கள். இப்போது மக்கள் வரிசையாக விரை தந்து இந்த நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற காட்சி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் சாய்ந்தமருது மாலையக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியர் அவர்கள் இன்றைய நாளிலே இந்த மாலையக்காடு சாய்ந்தமருது மக்கள் வழங்கியிருந்த அந்த அமானியத்தினுடைய பொறுப்பினை மிக சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு இன்றைய நாள் ஜும்மா தொழுகை முடிந்த கையோடு மிக சிறப்பாக அந்த அமானியத்திலே எவ்வாறு வழங்கியிருந்தோம், எவ்வாறு மக்களுக்கு வழங்கியிருந்தோம், அதனை எவ்வாறு மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை முழுமையான விவரங்களை இன்றைய தினத்தில் வழங்கியிருந்ததன் காரணமாக, ஆனால் இருந்தாலும் வழங்கியிருந்திருந்த சந்தர்ப்பத்திலே தவிர்க்க முடியாத காரணத்தினால் இப்போது கம்பளை நகரிலே அந்த நிவாரணம் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இப்போது கம்பளை நகரில் இருப்பதால் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் முழு விவரத்தினையும் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார் சாய்ந்தமருது மாலையக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜியர் அவர்கள். மக்கள் இப்பொழுது அங்கிட்டு போய் பாருங்க, மைக்க போட்டு கொடுக்குமா முத்த கொட்டி அங்கிட்டு கொஞ்சம்
நாசிர் சரி கொஞ்சம் கம்பளை பிரதேசத்தினுடைய விவிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக இப்போது நிவாரண பொதிகள் வழங்கி வைக்கப்படுகிறது. சாய்ந்தமரது மாலைக்காடு பள்ளிவாசலுடைய தலைவர் ஹாஷ் முபாரக் ஹாஜர் அவருடைய தலைமையில் இப்போது அந்த நிவாரண பணிகள் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவரோடு இணைந்து முபாரக் ஹாஜர் அவரோடு இணைந்து இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர்கள், அதேபோன்று சாய்ந்தமது மலையக்காடு வர்த்தக சங்கம், சாய்ந்தமது மலையக்காடு ஜம்மியத்துல் உலமா, அதே போன்று சாய்ந்தமதனுடைய ஏனைய அமைப்புகள் இணைந்து இப்போது நிவாரண பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இப்போது பார்க்கலாம், பள்ளிவாசலினுடைய ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அதே போன்று பள்ளிவாசலுடைய ஏனைய உறுப்பினர்கள், வர்த்தக சங்க உறுப்பினர்கள் சொல்லி பலரும் இங்கே இருக்கின்றார்கள். இப்போது பார்க்கலாம், டோக்கன் அடிப்படையில் இந்த நிவாரண பணிகள் மிக சிறப்பாக இந்த இடத்தில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஒரு சகோதரமொழி சகோதரர் ஒருவர் இங்கே இணைந்திருக்கின்றார். அவரோட பேசி பார்க்கலாம். ඇත්තටම ලොකු ගම් වතුරක් ආවා. ගොඩක් අසරණ වෙලා ඉන්නේ. ඒ වගේම සියලුම ගෙවල් සියලුම අපේ බඩු භාණ්ඩ ගම් වතුරට යට වුණා. ඉතින් ගොඩක් අසරණ වෙලා ඉන්නේ. මේ දෙන සහන තාමත් වටිනවා අපිට මේ අවස්ථාවේ හැටියට. இப்போது ஒரு சகோதரமொழி ஒருவர் இப்போது எங்களோட இந்த நேரில் ஊடாக இந்த இடத்துல உங்களுக்காக தெளிவாக விளக்கத்தை இந்த இடத்துல வழங்கியிருந்தார். இப்போது மக்கள் வரிசையாக வந்து அந்த நிவாரண பொதிகளை பெற்றுக்கொள்கின்ற காட்சி இப்போது நீங்கள் பார்க்கலாம். நேற்றைய தினம் கொலியோயா பிரதேசத்திலே மக்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் மூதூர், அதே போன்று புலனறுவை, மாணிக்கம்பட்டி ஆகிய பிரதேசங்களிலே சாய்ந்தமரத மாலைக்காடு மக்களால் வழங்கப்பட்ட அந்த அமானிதம் மிக முறையாக அதனுடைய தலைவர் சாய்ந்தமரத மாலைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஷ் முபாரக் ஹாஜர் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சென்று ஒவ்வொரு மசூர் அடிப்படையில் அந்த நிவாரண பணிகளை மிக சிறப்பாக அல்ஹாஷ் முபாரக் ஹாஜர் அவர்களுடைய தலைமையில் இந்த நிவாரண குழு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த கம்பளை பிபிலை கிராமங்கிற ஒரு கிராமத்தில் தான் இப்போது இந்த நிவாரண பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த இடத்தில் இருப்பதால் அதிகளவான மக்கள் இந்த இடத்தில் வருகை தந்து அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிராமத்தில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகம்
இந்த இடத்திலே அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த பள்ளிவாசலினுடைய மேல் மாடியில் 280 குடும்பங்களுக்கு மேல் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் மரணத்தின் உச்சியில் அந்த வெள்ளத்தினை பார்ப்பதாகவும் மரணத்தின் உச்சியில் இருக்கின்றதை போன்று அந்த வெள்ளம் வந்ததாகவும் அவர்கள் இந்த இடத்திலே தெளிவாக உங்களிடத்திலே நேரில் ஊடாக வழங்கியிருந்தார்கள். தொடர்ச்சியாக 2 நாட்களாக தாரு ஷஃபா முகநூல் வாயிலாக இந்த சாய்ந்தமத மாலையக்காடு மக்களுடைய அம்மானித பொறுப்பினை எடுத்திருக்கின்ற அல்ஹாஜ் முபாரக் ஹாஜி அவர்கள் இணைந்து இந்த தாரு ஷஃபா நேரடியாக தொடர்ச்சியாக இந்த நிவாரணங்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் கூட ஜும்மா தொழுகைக்கு முதல் இப்போது இந்த பிபிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக இந்த நிவாரணத்தினை மிக சிறப்பாக முறையாக செய்து வருகின்றார்கள். இப்போது இந்த கம்பளை பிபிலை கிராமத்தினுடைய மக்கள் ஒவ்வொருவராக வந்து டோக்கன் அடிப்படையிலே அவருடைய நிவாரணங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். உண்மையில் வந்து இந்த மக்கள் பட்டிருக்கிற கஷ்டம் எங்களுக்கு உண்மையில் வந்து கவலையாக இருக்கின்றது. அதிகளவான தண்ணிகள் வருகை தந்ததாக கூறப்படுகிறது. One by one. One அடுத்து கொண்டு வரும். இப்போ வந்து பிபிலை கிராமத்தினுடைய மக்கள் இந்த நிவாரணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வழங்கிவிட்டு இந்த இடத்திலிருந்து விடைபெற்று சென்று மற்றொரு கிராமத்திலே நிவாரண பொதிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்போது பிபிலை கிராமத்தினுடைய மக்களுக்காக ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர், சாய்ந்தமரது மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர், சாய்ந்தமரது மாலையக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர், அதேபோன்று மருத்துவ சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று ஏனைய அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் இங்கே இருந்து இந்த
நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் வந்து சந்தோஷமாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக அந்த நிவாரண பொதிகளை பெற்று செல்கின்ற காட்சியினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். வீடுகளில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு தனது உடைமைகள் இழந்திருந்தாலும் இந்த கிராமத்தில் எவ்வித உயிர்களும் பறிபோகவில்லை என்று சொல்லி கூறப்படுகிறது. ஆனால் கம்பளி நகரிலே 22 உயிர்கள் பறிபோனதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த கிராமத்திலே எவ்வித உயிர்களும் பறிபோகவில்லை என்று சொல்லி இந்த கிராமத்தினுடைய மக்கள் இந்த இடத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போதும் கூட அந்த மக்களுக்காக டோக்கன் அடிப்படையில் மிக சிறப்பாக அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் உண்மையில் வந்து சிறப்பாக மசூர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த நிவாரணங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அவனுடைய மசூர் அடிப்படையில் அனைவரும் எடுத்த தீர்மானத்துக்கு அடிப்படையில் அந்த நிவாரண பொதிகளை இந்த இடத்துல வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து ஜும்மா தொழுகை இருப்பதால் அவசரமாக அந்த மக்களுக்கான நிவாரணம் இந்த இடத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து அடுத்த கிராமத்தினுடைய மக்களுக்காகவும் இந்த நாளினுடைய அடுத்த கிராமத்தினுடைய மக்களுக்காகவும் நிவாரண பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இப்போது இந்த பிபிலை கிராமத்தினுடைய மக்கள் இந்த நிவாரணத்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம். அதனைத் தொடர்ந்து ஜும்மா தொழுகையை தொடர்ந்து மற்றும் ஒரு கிராமத்தினுடைய மக்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. இப்போது நிவாரண பொதிகளை இன்னும் ஒரு சில மக்கள் தான் இங்கே இருக்கின்ற வந்து இந்த நிவாரண பொதிகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். இப்போது ஒருவர் இந்த இப்போது இன்னும் ஒரு சில மக்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். சந்தோஷமாக விரைவு தந்து அந்த நிவாரண பொருட்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். உண்மையில் வந்து இந்த கிராமம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட கிராமம். இப்போது நீங்கள் பார்க்கலாம், மேலே பள்ளிவாசலுடைய மேல்தளம் தான் இது. அந்த மேல்தளத்து அளவுக்கு தண்ணி வந்ததாக கூறப்படுகிறது. இப்போது பார்க்கலாம், இங்கே ஒரு கடை தொகுதியினுடைய அவருடைய கடைகளில் இருந்த அந்த பொருட்கள் இங்கே நீரிலே மூழ்கப்பட்டு இப்போது இங்கே குப்பையில் வீசுவதற்காக இங்கே வைத்திருக்கின்றார்கள். இப்போது பார்க்கலாம், இதுதான் அந்த கிராமம். இந்த கிராமம் தான் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டதாக இந்த இடத்திலே கூறப்படுகிறது. இந்த கிராமத்திலே பார்க்கிற பொழுது முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட கிராமமாக இந்த இடத்திலே கூறப்படுகிறது. இங்கே பார்க்கலாம், இன்னும் ஒரு சில இடங்களிலே இன்னும் ஒரு சில மக்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். இப்போ வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த இடத்துல வந்து இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அன்னைக்கு 20-10 பேருக்கு மேலே தான் இந்த இடத்துல இருக்கின்றார்கள். கார்டு எடுத்துட்டு வந்து வரத்துல அப்படியே போகுது. பேசுங்க
மாமா வாங்கல வாங்கல வாங்க காட்டுறீங்க வாங்க வாங்க சரி வாங்க 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 கவனம் ஓட்டோ கவனமா பார்த்து பள்ளி தலைவர் பள்ளி தலைவர் காட்டுக்கு கொடுத்தோம். இவர் காடை வீட்டை வச்சுட்டு வந்துட்டாரு. எங்களுடைய ஏற்பாட்டாளர் இப்ப இவர் காடில் கொடுக்கவா இப்போது இந்த இடத்திலே வந்து நிவாரணம் மற்றும் பலதாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே வந்து மக்கள் சந்தோஷமாக அந்த நிவாரணத்தினை பெற்று சென்றிருக்கின்றார்கள். உண்மையில் வந்து சந்தோஷமான பாதிக்கப்படையில் இப்போது இறுதி கட்டத்தினை நெருங்கியுள்ளது. இந்த விபிலி கிராமத்தினுடைய மக்களுடைய நிவாரண பணிகள் இறுதி கட்டத்தினை நெருங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு கிராமத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஜும்மா தொழுகையை தொடர்ந்து இன்னும் ஒரு கிராமத்துக்கு அடுத்த நிவாரண பணிகளை செய்வதற்காக வழங்க இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நாங்க உங்க ஊர்ல நிறைய சென்டர் போனோம். சரியா போனோம்னா எங்களுக்கு திருப்தி இல்ல. ராவெல்லாம் தூங்கல, காலையில எல்லாம் தூங்கல. அல்லாட உதவியை கொண்டு சுத்தினோம். ஃபுல்லா சுத்தி மஷூரா எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். எக்ஸ்ட்ரா எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்கு. பேசுவோமா முடிச்சு கொள்ளுமா. இன்று பெபிலை மஸ்ஜித் இல்ஹாம் பள்ளிவாசலுக்கு சாயுத பருந்து காடு பிரதேசத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் தலைமையின் கீழ் எல்லாம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழான அழகான முறையில எங்கள் ஊருக்கு வருகை தந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500,000 ரூபாய் பெறுமதியான பணத்தையும் கொடுத்து வெள்ளிக்கிழமை குளிர வைத்திருக்கின்றார்கள், சந்தோஷப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட அவர்கள் 21 லட்சம் ரூபாவை 5,000 ரூபாய் வீதம் இங்க நாங்க 6,500 ரூபா, 8,500 ரூபா, 10,000 ரூபாய் பெறுமதியான பார்சல்களை கூட 5,000 ரூபாய் பணம் அழகான முறையில் பார்சலுடன் 5,000 ரூபாய் பணத்தையும் வழங்கி மிக நேர்த்தியான முறையில் நாங்கள் எத்தனையோ ரிலீஃப் ஒர்க் வந்தவங்களை பார்த்திருக்கிறோம். அவர்களிடம் ஒரு தலைமைத்துவம் இருக்கவில்லை, ஒரு ஒழுங்கு இருக்கவில்லை. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். உங்களை பார்க்கிற நேரம் உங்கள்கிட்ட ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு தலைமைத்துவத்தின் கீழால இந்த நிவாரண பொருட்களை வழங்கி விநியோகித்தீங்க, ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள்.
அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைவர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று ஹஸ்ரத் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل وسلم وبارك على محمد وعلى ال محمد. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار. لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم. نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامة من كل إثم. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها برحمتك يا أرحم الراحمين. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين والحمد لله رب العالمين. துவா பிரார்த்தனை தொடர்ந்து இப்போது இந்த நேரலையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்களுடைய சாய்ந்தமது மாலையக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் ஹாஜர் அவர்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த மக்கள் சாய்ந்தமது மாலையக்காடு மக்கள் வழங்கிய அந்த அமானிதத்தினை முடித்த கையோடு முழு விபரத்தினை வழங்கியிருந்தார். இருந்தாலும் தடுக்க முடியாத காரணத்தினால் இன்றைய தினம் இந்த கம்பள நகரில் இருப்பதால் இந்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வழங்குவதாக இந்த இடத்திலே அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இதனை தொடர்ந்து அவர் வழங்க இருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த நேரலை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நேரலை இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து மற்றும் ஒரு கிராமத்தில் உங்கள் அனைவரை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.